என்னது சீமான் அவர்களும் அரசு செய்யப்பட போகிறாரா? எதுக்குங்க? ஓ, அதே பாட்டை திருப்பி ஒரு பாடினதால் அரசு செய்ய போகிறாரா? என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இப்போ நேத்திக்கு நம்ம சாட்டை துரைமுருகனை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அவர் நைட்டே மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ரத்து பண்ணி அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. இப்போ சாட்டை துரைமுருகன் பார்த்திங்கன்னா, இது தேவையில்லாத ஒரு வழக்கு இதெல்லாம், அதாவது இந்த பாட்டை யாரோ போட்டாங்க, யாரோ பாடினாங்க, அதை திருப்பி எடுத்து பாடினா நீங்கள் கேஸ் போட்டுருவீங்களா அப்படின்ட்டு. இதே பாட்டை அதிமுகவினர் எத்தனை தடவை பாடியிருப்பாங்க, அவங்களெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புனாங்க. நியாயமான ஒரு கேள்வி தான். ரெண்டாவது, முதல்ல என்னை பிடிச்ச உடனே என்னோட ஃபோனை பறிச்சாங்க, என் ஃபோனுக்கும் இந்த கேஸ்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு அவர் கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப நியாயமான கேள்விகள் தான். இப்போது இன்றைக்கி திமுக தரப்பினர் பார்த்திங்கன்னா, நம்ம கமிஷனரை பார்த்து, சென்னை சிட்டி கமிஷனரை பார்த்து அவர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. சீமான் அவர்கள் இதே பாட்டை பாடியிருக்காரு, இதில் பார்த்தீங்கன்னா சண்டாளன் கருணாநிதி அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தை ரொம்ப தவறான வார்த்தை, அது பட்டியல் இனத்தாரை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெட்டிஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பப்ளிக்காக என்னோட ஒப்பீனியன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஒரு பாட்டை யாரோ ஒருத்தர் ஒரு தடவை பாடினதுக்கு நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல. இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டை தான் பாடிட்டு இருக்கானுங்க. யூடியூப்பில் எங்கே திரும்பினாலும் அந்த பாட்டையே தான் ரீல்ஸாக மீம்ஸாக போட்டுனுக்கிறானுங்க. இது எதுக்கு அப்படின்றது தான். ஸோ தயவு செஞ்சு இதை இதுக்கப்புறம் பெருசு பண்ணாமல் விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்க போகிறது ரொம்ப நல்லது அப்படின்றது தான் பப்ளிக்காக என்னோட ஒப்பீனியன். இந்த இடத்துல ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நன்றி தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை என்பவர் பார்த்திங்கன்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆணை அது சரியோ தவறோ பண்ண வேண்டியது என் வேலையை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு பண்ணிடுவாங்க. ஆனால் நீதித்துறை இருக்கு இல்லையா, வழக்கறிஞராக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் இணங்க மாட்டாங்க. இதில் எது நியாயம் எது அநியாயம் அப்படின்றத அவங்களே பார்த்து கரெக்டாக அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா, அந்த முடிவை தான் நேற்று எடுத்திருக்காங்க. அதனால் நீதித்துறைக்கும் நீதி அரசர்களுக்கும் என்னோட பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சட்ட ஒழுங்கு இன்னும் சரியாக இருக்குது அப்படின்றதுக்கு நீங்கள்லாம் தான் ஒரு உதாரணம் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு திமுகவினர் சீமான் அவர்களை பற்றியோ பேசுகிறதோ, இல்லை சீமான் அவர்கள் திரும்ப இந்த மாதிரி கலைஞரை பற்றியோ இவங்களை பற்றியோ விமர்சிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அவங்கவுங்க மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுறதுன்றதை பற்றி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.